எந்த ஒரு மனிதன் கைவிடப்பட்டு கலங்கி கடன்பட்டு நொந்து போய் நிற்கானோ அவனுக்கு கை கொடுக்கல ஆண்டவர் உனக்கு கையை பலப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. குற்றப்படுத்தியோ நாளைக்கு உனக்கு இந்த நிலைமை வருமோ வராதோ யார் அறிவா? நீ மேட்டிமை கொண்டால் நேபுகாத்த நேச்சருடைய நிலைமை என்ன உங்களுக்கு தெரியுமா? புல்லை மேய்ந்தான், மிருகம் போல் நடந்தான், ஒரு ராஜா. நாகர்கோவில் பட்டணத்தில் நீங்க வந்தா தெரியும். ஒரு சிலரை காண்பித்து தருகிறேன். மிகவும் படித்த செல்வந்தரின் மகன் பிச்சை எடுத்துக்கொண்டு திரிகிறான். ஏன் தெரியுமா? மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது. எத்தனை கோடி இருந்தும் அவனை மீட்க முடியவில்லை. புரிகிறதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், மதிகேடனே, இன்று ராத்திரியில் உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சம்பாதித்து வைத்ததெல்லாம் யாருடையது ஆகும் என்று கேட்டார். ஆகவே இந்த பொருட்கள் மேல, சொத்துக்கள் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. கொஞ்சம் கடன் தீர்ந்துருச்சுன்னா அடுத்தவங்களை அற்பமா என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. தொலைச்சிருவார் ஆண்டவர், தொலைச்சிருவார்.